வணக்கம். 3/4/2026 ஏப்ரல் மாதம் வெள்ளிக்கிழமை. இன்றைக்கு விஸ்வவாசு வருடத்திலே பங்குனி மாதத்துல 20ஆம் நாள். பிரதமை அப்படிங்கிறது காலையில் 8:51 வரைக்கும். பின்பு துதியை வந்துடும். சித்திரை என்கிற நட்சத்திரம் மாலை 7:25 வரைக்கும் இருக்கும். பின்பு சுவாதி நட்சத்திரம் வந்துவிடும். இந்த வெள்ளிக்கிழமை சித்திரை நட்சத்திரம் அப்படிங்கிறது வர்றது ரொம்ப நல்லது. ஏன்னா செவ்வாயோட நட்சத்திரம் மங்களகரமான மார்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி இருக்கிறது இந்த வீனஸோட சேர்ந்துக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான நாள். அதனால இன்னைக்கு நீங்க கேட்டதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கிடைத்துவிடும். அதுலேயும் ரொம்ப கஷ்டப்படுறேன் சார் அப்படிங்கிறவங்களுக்கு இன்னைக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை டெஃபினட்டா இருக்கும். மத்தியான வேலையில 12:30 1:30 அப்படிங்கிற டைமும், சாயங்கால வேலையில 6:30 7:30 அப்படிங்கிற டைமும் நல்ல நேரங்கள். 10:30 12 ராவு காலம், 3 4:30 இன்னைக்கு யமகண்டம், குளிகை 7:30 9. மேற்கு பக்கம் சூலம், வெள்ளம் பரிகாரம். மீன லக்னத்திலே சூரியன் ஒரு நாழிகை 33 வினாழிகள் இருப்பார். 6:11க்கு சூரியனின் உதய நேரம் உண்டு. பூரட்டாதி மற்றும் உத்திரட்டாதி நேரங்களுக்கு சந்திராஷ்டமம் இன்னைக்கு உண்டு. வியதிபாதம் அப்படிங்கிற பாதங்களும் நாம யோகங்களும் கௌலவ கரணங்களும் உண்டு. இந்த வியதிபாதம் அப்படிங்கிறது நார்மலா இந்த சிராத்த காரியங்கள்லாம் செய்வது உண்டு. முன்னோர்களின் வழிபாட்டினால் வரக்கூடிய அனைத்து விதமான லாபங்களை பெறுவதற்கு இந்த நாள் உதவும். கௌலவ கரணம் அப்படிங்கிற கரணம் சகல விதமான சுபகாரியங்களை செய்வதற்கும் சிநேகங்கள் போன்ற விஷயங்களை அதிகரித்துக் கொள்வதற்கும் இந்த நாள் உபயோகமாக இருக்கும். இந்த வெள்ளிக்கிழமையினாலே லக்ஷ்மி தேவியை வழிபடுவது ரொம்ப நல்லது. சுவாதி நட்சத்திரம் வரக்கூடிய முன்னாடி சித்திரை நட்சத்திரம் இருக்கு. அந்த சித்திரை நட்சத்திரத்துல புதுசா நியூ ஹவுஸ் போகிறது, புது மனை புகிறது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லதாக இருக்கும். பதவி ஏற்றுக்கிறது நல்லது, பயிர் தொழில் செய்வது நல்லது. ஆரோக்கிய குறைபாடு இருப்பவர்களுக்கு மருந்து சாப்பிட்றது இன்னைக்கு நல்லதாக அமையும். கோச்சாரத்தின்படி கோள்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பார்க்கும்போது 3ஆம் தேதி ஏப்ரலான இன்று சூரியன், செவ்வாய், சனி மீன ராசியிலே, சுக்கிரன் கேது, சுக்கிரன் மேஷ ராசியிலே, குரு மிதுன ராசியிலே, கேது சிம்ம ராசியிலே, சந்திரன் கன்னி ராசியிலே, செவ்வாய், புதன், ராகு இவர்கள் கும்ப ராசியில இருக்க இந்த நாள் துவங்குகிறது. இந்த நாளிலே ஒரு ராசிக்கு என்ன பலன் அப்படின்னு பார்க்க போகிறோம். வாருங்கள் தொடர்ந்து காண்போம். மேஷராசி நண்பர்களே, இன்னைக்கு உங்களுக்கு அந்த 6ஆம் இடம் அப்படிங்கிற எதிரி ஸ்தானத்துக்குள்ள சந்திர பகவான் இருக்கிறாரு. சூரியனும் சனியும் பார்த்துக்கிட்டு இருக்க, சனியும் பார்க்கிறார் அப்படின்னாலே நேர்மையாக கூடிய பலன்கள் எல்லாம் உங்களுக்கு உண்டாகும். நல்ல மற்றவங்க பார்த்து உங்களை நல்லா இருக்கீங்க சார் அப்படின்னு சொல்லுவான். அது உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடும். அதனால இன்னைக்கு கொஞ்சம் பொறுமையா காரியங்கள் செய்யுங்க. வெற்றி நிச்சயம் உண்டு. 5 7 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் துணை நிற்கும். வாழ்க வளத்துடன். ரிஷபராசி நண்பர்களே, உங்களுடைய ஜெயம், புகழ், வெற்றி இதை எல்லாத்தையும் டிட்டர்மைன் பண்ணக்கூடிய டே இன்னைக்கு. வாழ்க்கை துணை மகிழ்ச்சியாக இருப்பதும், குடும்பத்திலே தேவைகளை பூர்த்தி செய்வதும், குழந்தைகளின் ஆசையை நிறைவேற்றுவதும் தலையாய கடமையாக இன்னைக்கு செய்வீங்க. 1 8 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். மிதுன ராசி நண்பர்களே, பல விதத்திலும் லாபத்தை கொடுக்கக்கூடிய 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் சூரியனும் சனியும் பார்க்கிறாங்க. அப்படிங்கிறதுனால தொழில் எல்லாம் முன்னேற்றம் உண்டு. வேலை வாய்ப்புகளில் புதிய வேலை வாய்ப்புகள் கொடுப்பார்கள். வெற்றிகளை இலக்காக கொண்டு இன்னைக்கு செயல்படக்கூடிய சூழ்நிலை உண்டு. 3 6 என்ற அதிர்ஷ்ட எண்ணம் துணை நிற்கும். வாழ்க வளத்துடன். கடகராசி நண்பர்களே, இன்னைக்கு கொஞ்சம் கைக்கு மிஞ்சுதான் செலவு இருக்கும். அதனால கொஞ்சம் பார்த்து செலவு பண்றது நல்லது. யோசிக்காம படபடன்னு செஞ்சுட்டு ஐயோ இவ்வளவு செலவு பண்ணிட்டோமேன்னு யோசிப்பீங்க. அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவும் இன்னைக்கு டீல் பண்ணுங்க. வெற்றிகள் உண்டு. வாய்ப்புகளை தவற விடாதீர்கள். 1 4 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். சிம்மராசி நண்பர்களே, உங்க ராசியின் 2ஆம் இடத்துல சந்திர பகவான் இருப்பதும், உங்க ராசிநாதனால் பார்க்கப்படுவதும் உங்களுக்கு குடும்பத்திலே சுகத்தை தருவது அமையும். எல்லாரோடையும் அந்யோன்யமா பேசுறது, ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம அவங்களுக்கு அவங்க ஆதரவா இருக்கிறது போன்ற சூழ்நிலையில இருப்பதனால
நல்ல ஒரு எனர்ஜி கொடுக்கக்கூடிய சூழ்நிலை. 8, 5 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்த கூடுதல் சிறப்பாக அமையும். வாழ்க வளத்துடன். கன்னிராசி நண்பர்களே வணக்கம். கன்னிராசி நண்பர்களே, இன்றைய நாளிலே உங்க ராசிக்குள்ளறையே சந்திர பகவான் இருக்கிறாரு. சூரியனும் சனியும் சேர்ந்து பார்க்க போறாரு. அப்போ மனசுல எதையோ ஒண்ணு பறிகொடுத்த கவலை. இந்த 12ஆம் இடம் உங்க சூரியனுடைய பார்வை இருக்கிறதும், இந்த லாபம் அப்படிங்கிறத விட்டு கொடுக்க முடியலையேன்னு இருக்கிறதும், ஏதோ ஒரு இடத்துல சிக்கலை ஏற்படுத்தும். கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கிடுங்க. 8, 5 அதிர்ஷ்ட எண்ணாய் பயன்படுத்துங்கள். துலாம் ராசி நண்பர்களே, இன்னைக்கு கொஞ்சம் நல்ல வைப கொடுக்கக்கூடிய நல்ல நாள், மேன்மையான நாள். 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயை சூரியனும் 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனை சூரியனும் சனியும் சேர்ந்து பார்ப்பது மேன்மையை அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருப்பதனால கொஞ்சம் நல்லா உங்களை பற்றின உசந்த தன்மைகள் எல்லாம் இன்னைக்கு இருக்கும். மீடியா துறையில் இருப்பவர்களுக்கு இன்னைக்கு பல விதத்திலும் பெனிஃபிட் கொடுக்கக்கூடிய நாள். 6, 7 அதிர்ஷ்ட எண்ணாய் பயன்படுத்துங்கள். வாழ்க வளத்துடன். விருச்சிக ராசி நண்பர்களே, லாபஸ்தானத்தில் இன்றைக்கு சந்திர பகவான் இருப்பதனால வெற்றி நிச்சயம். பல முதிய முயற்சிகள் உங்களுக்கு லாபத்தை ஈட்டுவதாக அமையும். எந்த முன்னேற்றமும் இல்லையே சார் அப்படிங்கிறவங்களுக்குலாம் இன்னைக்கு ஏதோ கொஞ்சம் லைட் தெரியுது சார் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. கேபிட்டலைஸ் பண்ண வேண்டியது நம்ம கடமை. 7, 5 அது அதிர்ஷ்ட எண்ணாய் பயன்படுத்துங்கள். வாழ்க வளத்துடன். தனுசு ராசி நண்பர்களே, பல விதத்திலும் தொழில் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சந்திரனை சூரியனும் சனியும் பார்ப்பதனாலே புதிய அணுகுமுறை உங்களுக்கு உண்டாகும். யோசித்து செய்யக்கூடிய விருத்தியான விஷயங்கள் எல்லாம் கிடைக்கும். யோசனையினால் வரக்கூடிய லாபங்களை இன்னைக்கு ரீபோர்ட் பண்ணக்கூடிய நாளாய் அமைவதனால் இந்த நாள் இனிய நாளாக அமைவதற்கு 5, 3 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் துணை நிற்கும். வாழ்க வளத்துடன். மகர ராசி நண்பர்களே, இன்னைக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா பொறுமையா எல்லா காரியம் நிதானமா செய்யுங்க. டெஃபினட்டா அந்த 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் அடிப்படையில உங்களுக்கு எதிர்பாராத சலுகைகள் வருவதற்கும் மற்றவர்களின் ஆதரவுகள் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் உண்டு. 1, 4 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். கும்பராசி நண்பர்களே, இன்னைக்கு உங்களுடைய ராசியினுடைய அஷ்டமத்துக்குள்ளார சந்திர பகவான் இருக்கிறதுனால பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் சந்திராஷ்டம எஃபெக்ட் இருக்கும். சதய நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரக்காரங்க ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிட்டு வந்துடுவீங்க. கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது இந்த பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் தான். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. வாழ்க வளத்துடன். வணக்கம் மீனராசி நண்பர்களே, பண வரவுக்கான வாய்ப்புகள் நிறைய இருந்தாலும் இந்த பூரட்டாதி மற்றும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம எஃபெக்ட் இருப்பதனாலே கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. எப்படியான பணம் பண்ணணும் அப்படிங்கிறத இப்படித்தான் பணம் பண்ணுறோம் ஒரு ரூட்டை மட்டும் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கிடுங்க. அதுதான் உங்களுக்கு என்றைக்கும் தர்மம் தலை காக்குங்கிற தலை காக்கும். அதனால் விடாமல் இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். 2, 5 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துங்கள். வாழ்க வளத்துடன்.